வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் இளநிலை கலை அறிவியல் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பொது தமிழ். இதில் அலகு 1 செய்யுள் பகுதி. இதில் நம்ம முதல் பாடல் பாரதியாருடைய பரம்பொருள் வாழ்த்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசனுடைய நாட்டியல் நாட்டுவோம். இந்த காணொளி பதிவுகள் எல்லாமே மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பாரதிதாசனை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். பாரதிதாசன் இவருடைய காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதியார் மீது கொண்ட மிகுந்த ஈடுபாட்டின் காரணமாக பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருக்கு இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுவை குயில், இதெல்லாமே அவருக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். இவர் தன்னுடைய பாடல்களில் மிக முக்கியமாக கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை எல்லாம் துணிச்சலாக வெளிப்படுத்தியவர். தமிழ் ஆர்வம் அதிகமுடையவர். நிறைய நாடகங்கள், குறுங்காப்பியங்கள், இலக்கிய நூல்கள் என எண்ணற்ற நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். தவிர பல்வேறு திரைப்படங்களுக்கு இவர் வசனங்களும் பாடல்களும் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய முக்கியமான படைப்புகள் சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாமே முக்கியமானது தான், அருமையான படைப்புகள் தான். ஆனாலும் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, குறிஞ்சி திட்டு, விடுதலை வேட்கை, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், முல்லைக்காடு, பிசிராந்தியார். இதில் பிசிராந்தியார் என்னும் நூலுக்கு இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞர். அதுலேயும் தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய பாடல்களில் புரட்சிகரமான கருத்துக்களை விதைத்தவர். மக்கள் மனதில் ரொம்ப நேசிக்கக்கூடிய, மக்கள் எல்லோருமே நேசிக்கக்கூடிய அளவுக்கு இடம் பிடித்தவர். இவருடைய பாடல்களில் நமக்கு நாட்டியல் நாட்டுவோம் என்ற ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. இந்த பாடல் 1962ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடைபெற்ற போர் நடக்குது. அந்த போரின் போது நம் நாட்டு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக கல்வி, மதம், மொழி இது குறித்த அவருடைய பார்வை, கல்வி குறித்த, மதம் குறித்த, மொழி குறித்த ஒரு பார்வையாக பாவேந்தர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. இது நம் நாட்டினுடைய இறையாண்மையை நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. இந்தியா பன்முக சிறப்பை கொண்ட நாடு என்ற கொள்கையை இந்த பாடல் தெளிவாக உணர்த்துது. இப்போ நம்ம இந்த பாடலை பார்ப்போம். நம் பாடல் முழுவதும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். பாடலை வாசிக்கும் போதே மிக எளிதாக இதன் பொருள் நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு எளிய நடையில் இந்த பாடலை நமக்கு பாரதிதாசன் வழங்கியிருக்கிறாரு. இந்த பாடல் ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வதாக, அது மனைவி கேட்குறா, அதற்கு கணவன் சொல்கின்ற பதிலாக, அல்லது தலைவி கேட்குறா, அதுக்கு தலைவன் சொல்கின்ற பதிலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதில் 3 முக்கியமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று கல்வி, இன்னொன்று மதம், இன்னொன்று மொழி. இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து அவர் சொல்லுகின்ற இந்த பாடலை முதல்ல நம்ம படிச்சுட்டு வாசிச்சுட்டு அப்புறமா இதனுடைய பொருளுக்குள்ளே நம்ம போகலாம். பாடல்: தென்பால் குமரி, வடபால் இமயம், கிழக்கிலும் மேற்கிலும் கடலாய் கிடந்த பெருநிலத்தின் பெயரென்ன அத்தான். நாவலம் தீவன நவிலுவார் கண்ணே, பழைய நம் தீவில் மொழி இனம் பல உள.
மொழியினின்று கல்வி முளைத்தது. கல்வி இந்நாட்டில் கணக்காயர்களை, கலைஞரை, கவிஞரை, தலைவரை, புலவரை, விஞ்ஞானிகளை விளைத்தது. ஆயினும் கற்றவர் கல்லாரிடத்தும் கல்வியை பரப்ப முயலவில்லை. பாலிருள் விட்டு மீண்டவர் பிறரை மீட்கிலர். கற்றவர் சிலர், கல்லாதவர் பலர் என்னும் இழிவு நாட்டில் இருக்கலாம் என்பது கற்றவர் எண்ணம் போலும். எல்லோரும் இந்த நாட்டில் கற்றவர் எனும் நிலை இயற்றுதல் கற்றவர் பொறுப்பே. கல்வி இருட்டிற்கு கலங்கரை விளக்கு. கல்வி இருட்டிற்கு கலங்கரை விளக்கு. யாவர்க்கும் வாக்குரிமை இருக்கும் இந்நாட்டில் யாவர்க்கும் கல்வி இருக்க வேண்டும். கண்ணிலார் எண்ணிலார் என்பது கண்டும் கண்ணுளார் கண்ணிலார் போல இருப்பதா? கல்லா வரியர்க்கு கைப்பொருள் கல்வியே. இல்லை என்பது கல்வி இல்லாமையே. உடையவர் என்பவர் கல்வி உடையவரே. ஆட்சி வேலை அதிகம் இருக்கையில் நாட்டில் கட்டாய கல்வி நாளைக்கு ஆகட்டும் என்பவர் மக்கள் இன்று சாகட்டும் என்று சாற்றுகின்றாரே. எந்நாளுமே நான் எண்ணுவது இதுதான். இந்த நாட்டில் யாவரும் படித்தவர் என்னும் நன்னிலை ஏற்படுவது எந்நாள்? நாவலந்தீவில் மதங்கள் அனைத்தும் இருக்கலாம், இன்னும் பெருக்கலாம். எனினும் மதங்கள் வேறு, மக்கள் வேறு. மதங்கள் மக்களின் மாற்றுச் சட்டைகள். இந்நில மக்கள் அவ்வெளில் சட்டையின் உட்புறத்துள்ள மனிதரை காண்க. அந்த மனிதர் இந்த பெருநிலம் ஈன்ற பிள்ளைகள் என்னும் எண்ணம் அறிந்து பயனிலை உணர்ந்தால் ஒற்றுமை நிலை பெறும், கலகம் அறவே நீங்கும். பன்மதம் சேர்ந்த பல்கோடி மக்களும் நாங்கள் ஒன்றுபட்டோம் என்று நவின்றால் மதங்களின் தலைவர் விரைந்து வந்து பிரிந்திருங்கள் என்றா பிதற்றுவர்? அவர்கள் அருள் உளம் கொண்டவர் அல்லரோ. நாட்டியல் என்னும் நல்ல தங்கத்தேர் நன்னிலை நண்ண வேண்டாமா? சொல். எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்று உணர்ந்தால் செல்லரும் நிலைக்கு செல்லல் லேசு. இனத்தை செய்தது மொழிதான். இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான். மனத்தை மொழி பற்றி நின்று பிரிப்பது முயற்கொம்பு. அன்னை மொழியையும் படி, அதனோடு நான் சொன்ன மொழியையும் படி என்னும் சொற்கள் கசக்குமே அல்லாது மக்கட்கு இனிக்குமோ? இந்த நிலத்தில் அடிமை இல்லை, ஆதலால் துறைகளும் இல்லை அல்லவா? கைக்குறிக்காரர் கணக்கிலர் வாழும் இந்த நிலையில் அயல்மொழி ஏற்றல் எவ்வாறு இயலும்? அமைதி என்னாகும்? நான் இங்கு நவின்ற திருத்தம் வைத்து பாரடி நாவலந்தீவின் பரப்பை நீ. பிரிந்த பகுதி பிணைந்தது பாரடி. பிரிய நினைத்தவர் பிழை உணர்கின்றனர். பெருநிலத்தில் ஒரே கொடி பறந்தது. நாவலந்தீவினர் எல்லாரும் நல்லவர், எல்லாரும் வீரர், எல்லாரும் கவிஞர். இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வான் மருந்து கொண்டோடினான். ஒருவர்க்கு வந்தது அனைவர்க்கும் என்ற மனப்பாங்கு வளர்ந்தது வேண்டிய மட்டும். அழகிய தாய்நிலம் அன்பில் துவைந்ததே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நாட்டியல் நாட்டுவோம். நாட்டினுடைய இயல்பு, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய இயல்பை நாட்டக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. இந்த கருத்தை ரொம்ப அழகாக நாட்டியல் நாட்டுவோம் என்ற பாடலில் விரிவாக எளிமையாக பாரதிதாசன் சொல்கின்ற விதம் நினைத்து நினைத்து இன்புறத்தக்கது. இனி இந்த பாடலுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போம். நாட்டியல் நாட்டுவோம். தலைவி கேட்குறா தன்னுடைய கணவனிடம், தென்பால் குமரி வடபால் இமயம், கிழக்கிலும் மேற்கிலும் கடலாய் கிடந்த பெருநிலத்தின் பெயர் என்ன அத்தான்? ஆக எல்லைகள், நம் நாட்டினுடைய எல்லைகள். தென்பகுதியில் குமரிக்கடல், வட பக்கம் இமயமலை, கிழக்கிலும் மேற்கிலும் கடலாய் கிடக்கக்கூடிய இந்த நிலத்தின் பெயர் என்ன அத்தான்? அதுக்கு அவன் சொல்கிறான், நாவலம் தீவென நவிலுவார் கண்ணே. ஏன்னா நம் தமிழகத்தினுடைய பழைய பெயர் நாவலம் தீவு. நாவல் மரங்கள் நிறைய இருந்ததால் இது நாவலம் தீவென வழங்கப்பட்டது. ஆக அவன் சொல்கிறான், இது நாவலம் தீவு என்ற பெயர் நம்முடைய நாட்டுக்கு உண்டு. இந்த தீவில் நிறைய மொழி இருக்குது, இனம் இருக்குது, பல மதங்கள் இருக்குது. மொழியிலிருந்து தான் கல்வி நமக்கு வந்தது. அந்த கல்வி
பழங்காலத்திலிருந்தே இதோ இப்போது கூட நம்ம பல்வேறு ஆய்வுகளை நடத்தும் போது நம்முடைய முன்னோர்கள் தமிழ் உலகிலேயே ரொம்ப பழமையான நாகரிகத்தை கொண்டவர்களாக, கல்வியிலும் சிறந்தவர்களாக, எழுத்து வடிவம் உடையவர்களாக நம்ம இருந்திருக்கிறோம். அந்த கல்வி, ஏன்னா மொழி நம்மக்கிட்ட சிறந்து இருந்தது. அந்த மொழி இந்த நாட்டில் நிறைய கணக்காயர்கள்னால் நிறைய ஆசிரியர்களை, கற்றுக் கொடுக்கின்றவர்களை, நல்ல கலைஞர்களை, பாடல் எழுதுகின்ற கவிஞர்களை, நல்ல தலைவர்களை உருவாக்கியது, புலவர்களை உருவாக்கியது, நிறைய விஞ்ஞானிகள் உருவானார்கள். இது எல்லாம் மொழியும் அந்த மொழியினால் பிறந்த கல்வியும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, படித்தவர்கள் எல்லாம், கற்றவர்கள் எல்லாம் படிக்காதவர்களுக்கு, படிப்பறிவில்லாதவர்களுக்கு கல்வியை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் இருக்கின்றார்கள். தன்னுடைய கல்வி அறிவால் அறியாமை என்னும் இருளிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அடுத்தவரை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு கற்றவர்கள் சிலரும் கல்லாதவர்கள் பலரும் இருந்தால் நமக்கு பெருமைதானே என்ற எண்ணம் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இந்த நாட்டில் படித்தவங்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வருவது கற்றவர்களின் பொறுப்பு. ஏன்னா கல்விதான் அறியாமை என்னும் இருளுக்கு கலங்கரை விளக்காக இருக்கின்றது. இந்த நாட்டில் எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கும்போது, வாக்களிக்கக்கூடிய உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை பேருக்கும் கல்வி அறிவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் கல்வி அறிவில்லாதவர்கள், எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கலாமா? கண்ணுள்ளார் கல்வி அறிவுடையவர்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ கண்ணில்லாதவங்க மாதிரி இருக்கிறது அவங்க தான். கண்ணிலார் போல இருக்கலாமா? ஏன்னா கல்வி அறிவில்லாதவர்கள் எவ்வளவு செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் கல்வி அறிவு இல்லை என்றால் அவர்கள் வறியவர்களே, ஏழைகளே. இப்போ அவங்களுக்கு என்ன பொருள் வேணும்? கைப்பொருள் கல்வி. அப்போ இந்த நாட்டில் இல்லை என்ற நிலை, கல்வி இல்லாமை என்ற நிலை வர வேண்டும், உடைமை என்ற நிலை வர வேண்டும், அது கல்வி உடையவர் என்ற நிலை உருவாக வேண்டும். ஆனால் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் கட்டாய கல்விங்கிற சட்டத்தை நான் நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்படி சொல்கிறவங்க நாளைக்கு மக்கள் வாழட்டும், இன்னைக்கு சாகட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நாளை என்ற பேச்சே இருக்கக்கூடாது, இன்னைக்கே அதை நிறைவேற்ற வேண்டும். நான் நினைக்கிறது இதுதான். இந்த நாட்டில் எல்லாரும் படித்தவர்கள் என்ற நிலை என்று ஏற்படும்? எப்படி மொழி வளமாக நம்ம நாட்டில் இருக்குதோ அதே போல் நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்கலாம், இன்னும் கூட அது நிறைய மதங்கள் உருவாகலாம். ஆனால் மதம் வேறு, மக்கள் வேறு. நம்ம உடலுக்கு அணியக்கூடிய சட்டையை போன்றது இந்த மதங்கள், மாற்று சட்டை போன்றது. அப்போ நம்ம எதை பார்க்கணும்? அணிந்திருக்கக்கூடிய உடையை வைத்து ஒருவனை எடை போடக்கூடாது. ஆக மதத்தை வைத்து நாம் பிரித்தாள நினைக்கக்கூடாது. ஆக அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடையை அணிந்திருக்கக்கூடிய மனிதரை காண வேண்டும். அந்த மனிதர் எல்லோரையும் போல இந்த உலகம் ஈன்ற பிள்ளை என்ற எண்ணம் நினைத்து விட்டால், என்ற சிந்தனை நமக்கு வந்து விட்டால் எல்லா இடத்துலையும் ஒற்றுமை இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது, சண்டைகள் இருக்காது, கலகம் அறவே ஒழிந்துவிடும். ஆக எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து நின்றுக்கிட்டு நாங்கள் ஒன்றுபட்டோம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு மதத்தின் தலைவர்களும் ஓடோடி வந்து இல்லை இல்லை நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடாது, பிரிந்திருங்கள் அப்படின்னா சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மதங்களும் அவர்களுக்கு அதை போதிக்கவில்லை, மத தலைவர்களும் அருள் உள்ளம் கொண்டவர்கள். எனவே நம் நாட்டின் இயல்பு என்ற நல்ல தங்கத்தேரை நாம் இழுத்து நல்ல இடத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். தேரோடும் வீதிகளில் சுற்றி வந்தால் இறுதியில் அது ஓரிடத்தில் வந்து நிலை நிற்கும் இல்லையா? நம் நாட்டையும் நாம் ஓரிடத்தில் நல்ல சிந்தனைகளோடு, நல்ல கொள்கைகளோடு அதை நாம் நிலைநிறுத்த வேண்டாமா? எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்று உணர்ந்தால் நாம் எந்த இடத்துக்கும் போவது என்பது நமக்கு எளிதான செயலாகும். நம்முடைய இனம் எப்படி மொழி இருக்கின்றதோ, மதங்கள் இருக்கின்றதோ, அதுபோல பல்வேறு இனங்கள். அந்த இனத்தை செய்தது மொழி. அந்த இனத்தினுடைய மன சிந்தனைகளை உருவாக்குவது மொழி.
அந்த மனத்தை மொழி பற்றி நின்றும் பிரிப்பது முயற்கொம்பு. மனசு வேற, மொழி வேற. மொழியால் பிரித்தாள நினைப்பது முயலுக்கு கொம்பு இருப்பதைப் போல. அன்னை மொழியையும் படி, அதனோடு நான் சொன்ன மொழியையும் படி. எவ்வளவு சிந்திக்கக்கூடிய சொற்கள் இல்லையா? தாய்மொழியும் வேணும், அதோட கட்டாயமாக இன்னொரு மொழியையும் படி அப்படிங்கிற சொற்கள் நமக்கு கசக்கும், ஆனால் இனிக்காது. இந்த நிலத்தில் யாரும் யாரையும் அதிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அடிமைகளே இல்லை, அதனால் அதிகாரம் பண்ணுறவங்களும் இல்லை. கைக்குறிக்காரர், கை நாட்டு இடுகின்றவர்கள், அப்படி கை நாட்டு இடக்கூடிய கல்வி அறிவில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்போ போய் இந்த நாட்டில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள் என்று சொன்னால் அது எப்படி முடியும்? என்ன அமைதி நிலவும் இங்கு? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நான் சொன்ன இந்த திருத்தங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துவிட்டால் அப்படி நடந்துவிட்ட ஒரு இந்தியாவை, பாரதத்தை, தமிழகத்தை நீ பார். நம் கற்பனையில் மொழியால் ஒன்றுபட்ட, மதத்தால் ஒன்றுபட்ட, இனத்தால் ஒன்றுபட்ட ஒரு தேசத்தை நீ பார்ப்பாயாக. இப்போ பார், பிரிந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்து இருக்கின்றது. பிரிய நினைத்தவர்கள் எல்லாம் பிழை உணர்ந்து விட்டார்கள். நம்ம நாட்டில் ஒரே கொடி பறக்குது, அது ஒற்றுமை என்னும் கொடி. நம்ம நாட்டில் எல்லோருமே நல்லவங்க, எல்லோரும் வீரர்கள், எல்லாருமே கவிஞர்கள். இமயமலையில் ஒருத்தனுக்கு இருமல் வந்ததுன்னா குமரியில் வாழ்கின்றவன் மருந்து கொண்டு ஓடுவான். எவ்வளவு ஒற்றுமை! ஒருவருக்கு வந்தது அனைவருக்கும். ஒருவனுக்கு பசி என்றால் அனைவரும் துடித்து போக வேண்டும். ஒருவனுக்கு துன்பம் என்றால் எல்லா உள்ளமும் அவன் துன்பத்துக்காக இறங்கி உதவ முன்வர வேண்டும். இந்த மனப்பாங்கு வளர்ந்து விட்டால் நம்முடைய அழகிய தாய் நிலம் அன்பினில் துவைந்ததே. எவ்வளவு அருமையான வரிகளை பாரதிதாசன் இங்கே சொல்கிறாரு. நம்முடைய அழகான தாய் நாடு அன்பில் துவைந்தது, அன்பில் நிறைந்து நிரம்பி வழிகின்றது. முழுமையான ஒரு அன்பு இங்கு எப்பொழுதும் பரவி இருக்கும் என்ற அந்த பாரதிதாசனுடைய சிந்தனை எல்லா காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பாடலை மாணவர்கள் அனைவரும் கற்று பயன் பெறுங்கள். தொடர்ந்து இனி அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்கு காணொளி பதிவுகளாக உங்களுக்கு தொடர்ந்து வரும். அந்த பாடல்களை, காணொளி பதிவுகளை நீங்கள் கேட்டும் கண்டும் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.